சிக்கன் பார்பிக்யூ தாங்க பண்ண போகிறோம். அதுக்காக சிக்கன் லெக் பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லெக்காக வாங்கிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கீரல் போட்டிங்க அப்படின்னா தான் இந்த சிக்கனில் அப்ளை பண்ணுற மசாலாஸ் எல்லாமே உள்ளே இறங்கி சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சிக்கன் பார்பிக்யூ வந்து நம்ம வந்து ஓடிஜியில் பண்ண போகிறோம். நீங்கள் ஓடிஜிலையும் பண்ணலாம், ஓடிஜி இல்லாமல் நார்மலாக தவா வச்சு கூட இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மசாலாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கனில் மசாலாஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய தவா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி லெமனாக ஃபுல் லெமனுமே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் லெமன் கொஞ்சம் பெரிய லெமன் எடுத்திங்கன்னா ½ லெமன் ஜூஸே போதும். இப்போ லெமன் ஜூஸ் அப்படியே இந்த கட் பண்ணி வச்சுருந்தேன் கீரல் போட்டு வச்சுருந்த சிக்கன் பீஸ் மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ஜூஸே வந்துட்டு இந்த சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் பீசஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். அதனால தான் வந்து லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சிக்கனோட எல்லா சைடுமே இந்த லெமன் ஜூஸ் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்னருக்கு பார்த்திங்கன்னா லெக்கோட கார்னர்லாம் அதெல்லாம் நல்லா லெமன் ஜூஸ் படுற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த லெமன் ஜூஸ் மேலே அப்ளை பண்ணோன்னே இது பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு வந்துட்டு சிக்கன் பார்பிக்யூ கிடைக்கும். இப்போ வந்து மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கூடவே சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பல்லு பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பூண்டு அதை வந்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து தனியாக இஞ்சி பூண்டு வந்து தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சிக்கன் மேலே இந்த பூண்டு வந்து அப்படியே நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்பிக்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோயா சாஸ் தான். சோயா சாஸ் சேர்த்தா தான் அந்த பார்பிக்யூ வந்துட்டு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்துட்டு பார்பிக்யூ சாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் சோயா சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ். இது வந்து லைட்டான ஒரு புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை எல்லாமே சிக்கனில் மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த ஸ்மெல்லே வந்துட்டு சிக்கன் பார்பிக்யூவோட ஸ்மெல் மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது சிக்கன் பார்பிக்யூ எப்படி நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரியே கிடைக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சிக்கன் பார்பிக்யூவோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா வந்து சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனோட கேப்பில் கூட இந்த கீரல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த கேப்பில் கூட நீங்கள் மசாலாஸ் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிக்கனை வந்துட்டு பிச்சு சாப்பிடும்போது இந்த மசாலாவும் நல்லா உள்ளே ஆட் ஆகிருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாஸ் எல்லாமே சிக்கன்லாம் சூப்பராகவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டர் வந்து சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக பட்டர் எடுத்து போட்டனால பட்டர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா அது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பட்டரோடு சேர்த்து இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பார்பிக்யூ ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மசாலாவும் பட்டர் எல்லாமே வந்து சிக்கனில் சூப்பராகவே அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்பிக்யூ ரெடி பண்ணிக்கலாம்.
3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சாச்சு. சிக்கனில் மசாலாலாம் சூப்பராகவே இறங்கிடுச்சு. இப்போ இதை ஓடிஜியில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஓடிஜியில் யூஸ் பண்ணுற ட்ரே. அது லைட்டாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஓடிஜியில் தான் பண்ணணும் இல்லை, அடுப்பில் கடாய் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். கடாய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக நம்ம ஆயில் சேர்க்க வேண்டியிருக்கும். ஓடிஜியில் அப்படின்னா கம்மியான ஆயிலை வந்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதனால தான் ஓடிஜியில் பண்ணுறது. அப்படி இல்லாட்டினா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அடுப்பு யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஊறின சிக்கன் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரேவை கொண்டு போய் நம்ம ஓடிஜியில் வைக்க போகிறோம். ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு 8 நிமிஷம் போல் ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 170 டிகிரியில் நான் வந்துட்டு ஓடிஜியை ஒரு 8 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். கன்வென்ஷன் ஃபேனும் ஆனில் தான் இருக்குது. டபுள் ராடும் வந்துட்டு டாப் ராட் பாட்டம் ராட் ரெண்டுமே வந்து ஆனில் வச்சு தான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். கம்பி போரு. அவ்வளோதான், ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே 170 டிகிரியில் நான் வந்து 30 மினிட்ஸ் வந்துட்டு இது வந்து குக் பண்ணிக்க போகிறேன். 170 டிகிரியில் இருக்குது. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்துட்டு ஆனில் தான் இருக்குது. கன்வென்ஷன் ஃபேனையும் வந்துட்டு ஆனில் தான் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் வந்து டைம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராகவே அவ்வளோதாங்க, சூப்பராகவே சிக்கன் பார்பிக்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே அப்படியே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான ஒரு பார்பிக்யூ சிக்கனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.